அனைவருக்கும் காலை வணக்கம். ஐ டாக்டர் ஆர் மகேர்கரசி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இஎன்ஜி யாதவா விமென்ஸ் காலேஜ், மதர் ஊட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வகைக்கெழு நுண்கணிதத்தில் பிளாக் 4ல் லாஸ்ட் 2 யூனிட் பார்க்க போகிறோம். அது வந்து யூனிட் 16 அண்ட் யூனிட் 17. 16ல் என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். 17ல் என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம என்னென்ன கண்டென்ட் இங்கே வந்து கவர் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், அப்ஜெக்டிவ்ஸ்னா நம்ம இதை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிறோன்ற கான்செப்டை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். அடுத்ததுல ஆரிஜின் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் தென் சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். So, but the partial derivatives with respect to several variables, for instance, if u is the function of x, y, t, then ut plus ux equal to u is a partial differential equation. Now, we are having the well-known, நமக்கு நிறைய type of partial differential equation 2 dimensionல இருக்கு. அதில் first partial differential equation 2 dimensionல uxx plus uyy equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னா லாப்லஸ் ஈக்குவேஷன். uxxன்றது எதை சொல்றோம்னா the partial derivative of order 2. uyy-ன்றது dou square u by dou y squared. So, இந்த second order partial differential equation என்ன பார்க்க போறோம்னா heat equation. Heat equation என்ன uxx plus uyy equal to 1 by k into ut. So, uxx-ன்றது என்னது dou square u by dou x squared. uyy-ன்றது என்ன வேல்யூனா dou squared y by dou squared u by dou y squared. And then ut means dou u by dou t. So, இந்த uxx plus uyy equal to 1 by k into ut இந்த ஈக்குவேஷன் பேர் என்னன்னா ஹீட் ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் வந்து வேவ் ஈக்குவேஷன். இந்த வேவ் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா uxx plus uyy equal to c squared utt. Again, uxx is dou squared u by dou x squared. Uyy is dou squared u by dou y squared. And similarly, utt na dou squared u by dou t squared. So, in the partial differential equation, in terms of 2 dimension, now we are defining the 3 equation. First equation enna Laplace equation. Adutha equation enna, so which involves several independent variable x, y, etc. and unknown function of u of these variable and partial derivatives ux, uy, etc. uxx, uyy, etc. of the function is defined in a suitable domain D of the n-dimensional space R power n in n independent variable x, y, etc. So, இது வந்து நம்ம partial differential equation ஓட variables ஓட content என்னென்ன இருக்குன்றத நம்ம இங்கே எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருக்கோம். As in the case of ordinary differential equation, the order of a partial differential equation is the order of the highest order partial derivative occurring in the equation. So, equation 1 is a partial differential equation. Equation 1 வந்து ut plus ux equal to u. So, equation 1 is a partial differential equation of first order. And equation 2 to 4 இருக்குல்ல 2 to 4 நமக்கு என்ன இருக்கு 2 வந்து Laplace equation, 3 வந்து heat equation, 4 வந்து wave equation. So, இந்த equation வந்து second order partial differential equation. So, in this unit, we shall concentrate on the first order partial differential equation தான் நம்ம இந்த யூனிட்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்ஜெக்டிவ். ஸோ இதை வந்து நம்ம கத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நமக்கு தெரியும் அப்படின்றது ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் யூனிட் யூ ஷுட் பி ஏபிள் டு டிஸ்கிரைப் த ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஐடென்டிஃபை லீனியர், செமி லீனியர், குவாசி லீனியர் அண்ட் நான் லீனியர். 4 டைப் இருக்கு பார்ஷியல் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் டைப் வந்து லீனியரா இருக்கும், அடுத்த டைப் வந்து செமி லீனியர் அண்ட் தென் குவாசி லீனியர் அண்ட் தென் நான் லீனியர். அடுத்த பாயிண்ட் வந்து distinguish the integrals of first order partial differential equation into the complete integral, the general integral, singular integral and special integral. இங்க 4 டைப் ஆஃப் நம்ம இன்டெக்ரல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட நம்ம வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல், ஸ்பெஷல் இன்டெக்ரல். ஸோ இந்த 4 இன்டெக்ரலையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அடுத்தது வந்து ஆரிஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். First order partial differential equation can arise in a geometry in a variety of ways. They arise. We consider the various situations one by one.
Now let us start by taking simple example. Consider an equation of family of sphere with centers along the z-axis. So x square plus y square z-axis இருக்கிறதுனால z minus c the whole square equal to r square. And try to eliminate an arbitrary constant c. So இங்க ஒரே ஒரு கான்செப்ட் வந்து differentiating this with respect to x and then differentiating this with respect to y, partial differential. So first இதில் x square differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2x and then plus y square differentiate பண்ணா 0 ஆயிரும். இந்த zல வந்து x, y இருக்கு. x yயும் இந்த zன்ற ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால z-ஐயும் நம்ம differentiate பண்ணணும். 2 into z minus c. z again differentiate பண்ணீங்கன்னா dou z by dou x. அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய் பண்ணும்போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆயிரும். செகண்ட் டேர்ம் ஒய் ஸ்கொயர் வந்து 2y பிளஸ் இசட் மைனஸ் சியில் வந்து இசட்லையும் ஒய்ன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால 2 into இசட் மைனஸ் சி. இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, அதை எதை எலிமினேட் பண்ணோம், அந்த பெராமீட்டர் நம்ம எலிமினேட் பண்ணோம், சியை எலிமினேட் பண்ணோம். சியை எலிமினேட் பண்ணோம்னா இது ரெண்டுலையுமே இசட் மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பை டோ இசட் பை டோ எக்ஸ். அடுத்ததுல என்ன வரும், இசட் மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை டோ இசட் பை டோ ஒய். ரெண்டு இசட் மைனஸ் சியை என்ன செஞ்சிடலாம், ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னா சியை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குதுன்னா y into dou z by dou x minus x into dou z by dou y equal to 0. So which is the first order partial differential equation, and equation 7. What is equation 7? This is first order as it involves only first order partial derivative dou z by dou x and dou z by dou y. Hence, a family of a sphere satisfies the first order partial differential equation. This holds in general for all surface of revolution with the z-axis as the axis of symmetry. ஸோ இங்கே வந்து நம்ம நாட் பாசிங் த்ரூ த ஆரிஜின் எடுத்துக்கல. நம்ம ஆரிஜின் வழியாக போனால் நம்ம சிமெட்ரி ஸ்பியரோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். Now surface of revolution. Let us consider the equation y square the whole power half, where f is an arbitrary function some domain D having continuous partial derivatives. Now this equation represents surface of revolution with z-axis as the axis of revolution. For example, sphere, cone, etc. On differentiating z equal to f of r differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா dou z by dou x equal to f dash of r into dou r by dou x. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, throughout இந்த செக்ஷன்ல வந்து dou z by dou x denoted by p and dou z by dou y denoted by q. அது வந்து கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இது ரெண்டு இதுல இருந்து என்ன கிடைக்குது, p equal to this, q equal to this value. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா dou r by, so where dou r by dou x, what is r, when dou r equal to x square plus y square the whole power half. அதுல இருந்து dou r by dou x எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், half into x square plus y square minus half into 2x into x square differentiate பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 2x. அப்ப அந்த 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது, x by root of x square plus y square that is equal to x by r. x by again root of x square plus y square r தானே. அப்ப dou r by dou x என்ன வேல்யூ கிடைக்குது, x by r. Similarly dou r by dou y என்ன வேல்யூ கிடைக்கும், y by r. அப்ப p ல கொண்டு போய் அது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. அப்ப என்ன கிடைக்குது, p equal to x by r f dash of r, q equal to y by r f dash of r. p by q போட்டீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும், எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஆர், இங்க ஒய் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் கிடைக்குதுன்னா yp மைனஸ் எக்ஸ் கியூ ஈக்குவல் டு 0. வாட் இஸ் பி, நான் தான் த்ரூ இந்த பிளாக்ல வந்து என்ன நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்னா p ஈக்குவல் டு டோ இசட் பை டோ எக்ஸ், கியூவோட வேல்யூ என்ன இருக்கும், டோ இசட் பை டோ ஒய். அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் கிடைச்சிச்சு நமக்கு, y இன்டு டோ இசட் பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0, which is a partial differential equation of first order. Now example 1, obtain a partial differential partial தான். அப்ப partial derivative தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன, x minus a whole square plus y minus b whole square plus z squared equal to 1. இந்த ஈக்குவேஷன்ல z squared மட்டும் லெஃப்ட் சைடுல வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் ரைட் சைடுல கொண்டு வந்துருங்க. அப்படி கொண்டு வரும்போது z squared equal to என்ன வேல்யூ கிடைக்கும், 1 minus x minus a the whole square minus y minus b the whole square. இப்போ இதை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். எக்ஸ் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் என்ன ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த பிளாக்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது.
இசட் ஸ்கொயர்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2z, அகைன் z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டோ இசட் பை டோ எக்ஸ், ஏன்னா we are differentiating with respect to x. அப்ப 2z into டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைட்ல பாருங்களேன், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் ஏ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க, ஹோல் ஸ்கொயர்டு வேற இருக்கு. அப்ப 2 into எக்ஸ் மைனஸ் ஏ, அந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ மைனஸ், ஆல்ரெடி மைனஸ் வந்து அங்க சிம்பிள் இருக்கு. அப்ப -2 into எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ இதே இசட் ஸ்கொயர்டு ஈக்குவேஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு பண்ணணும். அப்ப இசட் ஸ்கொயரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 2z into டோ இசட் பை டோ ஒய். அகைன் இந்த ரைட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1க்கு அகைன் 0 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் ஏ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா ஒய்யை மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இது எல்லா எக்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்ப எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், -2 into ஒய் மைனஸ் பி, இன்னும் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன ரிலேஷன்ஷிப், x y minus b equal to minus z into dou z by dou y. இந்த ரெண்டு x minus a y minus b அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணோம். எந்த ஈக்குவேஷன்ல, z squared equal to 1 minus of x minus a whole square plus minus y minus b whole square. அதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா z ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. 1 minus bracket குள்ள z into dou z by dou x whole square minus z into dou z by dou y the whole square. அப்ப இதுல டோ இசட் பை டோ எக்ஸ் நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நம்ம ஆஃபன் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்றது. டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு பி அண்ட் டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு கியூ. அப்ப இசட் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 பிளஸ் பி ஸ்கொயர் ஆர், இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம், இந்த இசட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் இசட் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர்டு கியூ ஸ்கொயர்டு. அப்ப இந்த இசட் ஸ்கொயர் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும், இசட் ஸ்கொயர் இன்ட்டு 1 plus p square plus q squared equal to 1. So which is again a first order partial differential equation. Hence, the two parameter family of spheres satisfy the first order partial differential equation. Two parameter family na enadhu? This is the equation of a sphere having two parameters, namely a and b. Okay, now pass on to next question. இதுலயும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல z squared into 1 plus a the a cube equal to 8 into x plus ay plus b the whole cube. இது given two parameter family of a surface. ஏன்னா a-யும் b-யும் ரெண்டு parameter. இப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டோமா, z squared into 1 plus a cube equal to 8 into x plus ay plus b the whole cube. Now differentiating. z அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், z ஸ்கொயர்டை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். 2z டோ z by டோ x. அதே நம்ம டோ z by டோ x என்ன p. அப்ப z into b into 1 plus a cube equal to இந்த 8 into x plus ay plus b இருக்குல்ல, அந்த 3 முன்னாடி வரும்போது நமக்கு வந்து 24 வரும். 24 into x plus ay plus b 3 minus 1 என்ன 2. அகைன் நம்ம வந்து x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிரும். இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு 2 இருக்கு பாத்தீங்களா, அந்த 2வும் இந்த 24 கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரைட் சைட்ல 12 கிடைக்குது. y plus b the whole square. So again similarly partial derivative with respect to y போடும்போதும் இதே ஈக்குவேஷன் கிடைச்சிருது. zq into 1 plus a cube equal to 12a into x plus ay plus b the whole square. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா. ஸோ இப்போ நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து எதை எலிமினேட் பண்ணணும், ஏயும் பியையும் எலிமினேட் பண்ணணும். அப்ப அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கியூப் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருது. அப்போ 1 plus a cube ரெண்டு சைடும் எலிமினேட் ஆயிரும். ஸோ இங்க வந்து எக்ஸ் பிளஸ் ஏஒய் பிளஸ் பி வந்து நமக்கு இசட் ஆல்ரெடி நம்மளுடைய ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பிளஸ் ஏஒய் பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ட் பை 8 into 1 plus a cube. ஸோ அதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ ரெண்டு சைடு என்ன ஆயிடுது, 1 plus a cube கேன்சல் ஆயிடுது. ஃபைனலாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா pq plus qq equal to 27z. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதுல இருந்து பிடிஇ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல என்ன ரெண்டு வேரியபிள் இருக்கு, என்ன ரெண்டு பேராமீட்டர் இருக்குன்னு பார்க்கணும். அங்க வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா இசட் எக்ஸ் ஒய் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இசட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இசட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கான்செப்ட் கிடைக்கும், டோ இசட் பை டோ எக்ஸ் கிடைக்கும், டோ இசட் பை டோ ஒய் கிடைக்கும். அந்த டோ இசட் பை டோ எக்ஸ்க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், பின்னு சப்ஸ்டியூட் பண்றோம். டோ இசட் பை டோ ஒய்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், கியூன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப அந்த நமக்கு ரெண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குது. ஸோ அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து
நமக்கு 2 பாராமீட்டர் இருக்கு. ஏபி 2 பாராமீட்டர் இருக்கு. ஸோ அத 2 எலிமினேட் பண்ணிட்டோம்னா, அந்த கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் என்னது? ரிக்வயர்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ குடுத்திருக்க ஆர்டினரி ஈக்குவேஷன எதுக்கு மாத்துறோம் நம்ம? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு மாத்துறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்த ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கான். அதுல வந்து எந்த ஒரு டெரிவேட்டிவுமே இருக்காது பாருங்க. 2z = ax + y the whole square plus b. இப்போ ஒரு ஆர்டினரி ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? PDE கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இதுல 3 வேரியபிள் இருக்கா? z, x, y 3 வேரியபிள் இருக்கு. 2 பாராமீட்டர் என்ன இருக்குன்னு பாருங்க. ab 2 பாராமீட்டர் இருக்கு. அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன பண்றோம்? பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்றோம். ∂z/∂x ∂z/∂y கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சு அது ரெண்டுல இருந்து எதை எலிமினேட் பண்ணோமா? ஏயையும் பியையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணணும். அப்ப ∂z/∂x = a × ∂z/∂y. Again ∂z/∂x = 1/x × ∂z/∂y - y × ∂z/∂y. அப்போ ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ அங்க நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம்? இந்த 2 பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கேன். எல்லா ப்ராப்ளத்திலும் இந்த 2 பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ∂z/∂x என்ன சப்ஸ்டிட் பண்ணும்? p. ∂z/∂y நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்? q சப்ஸ்டிட் பண்ணோம்னா we will get a required first order partial differential equation கிடைக்கும். ஸோ அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கண்டிப்பா இருக்கிற 2 வேரியபிள் இருக்கும். z கண்டிப்பா இருக்காது. ஏன்னா z தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப xy வேரியபிள் இருக்கணும். pq கண்டிப்பா இருக்கும். மற்றபடி இந்த பாராமீட்டர்ஸ் இருக்காது. பாராமீட்டர் நம்ம ப்ராப்ளத்துல என்ன ஐடென்டிஃபை பண்றோம்? ஏபி ஆர் பாராமீட்டர்ஸ் ப்ராப்ளத்துல கொடுக்கல. ஸோ அதை தான் நம்ம எலிமினேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் தான் என்னது? கொடுத்திருக்க ஈக்குவேஷனோட ரிக்வயர்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, அனதர் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடின்னு கேட்டாலே நம்ம ஒரு சைடு என்ன வச்சுக்கணும்? z² ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். அல்லது டைரக்டாவும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து 3 கான்ஸ்டன்ட் இருக்கு. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் a, b and c. அப்போ உங்களுடைய சொல்யூஷன்ல நம்ம என்ன செய்யறோம்னா ஏபிசி 3ஐயுமே நம்ம வந்து என்ன செஞ்சாகணும்? எலிமினேட் பண்ணணும். இங்க வந்து எக்ஸ், ஒய், இசட் இருக்கா? இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 29 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ ரிலேஷன்ஷிப் என்ன கிடைக்கும்? x² டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன? 2x/a². y² டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, பண்ணா 0 ஆயிடும். அகைன் z², 2z by c² into again z டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ∂z/∂x = 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நம்ம என்ன கிடைக்குதுன்னா c² x plus a² z into ∂z/∂x = 0. அதே ஈக்குவேஷனை கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க. c² y plus b² z into ∂z/∂y = 0. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஒன்ஸ் அகெயின் யூ டிஃபரன்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 30 வித் ரெஸ்பெக்ட் டு x and 31 with respect to y. அப்போ என்ன ரிலேஷன் கிடைக்குது? c² plus a². x டிஃபரன்ஷியேட் ஃபர்ஸ்ட் 1 ஆயிரும். அடுத்தது a² z into ∂z/∂x இருக்குல்ல, z ∂z/∂x uv ஃபார்ம்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ∂z/∂x கிடைக்குமா? ஆல்ரெடி ஒரு ∂z/∂x இருக்கு. அப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ∂z/∂x ஹோல் ஸ்கொயர். அடுத்து பாருங்க, பிளஸ் a² z அப்படியே வச்சுட்டு ∂z/∂x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? ∂by∂x of ∂z/∂x. அப்போ என்ன கிடைக்குது? ∂2 z/∂x² = 0. அதே மாதிரி 31 டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? c² plus b² into ∂z/∂y the whole square plus b² z into ∂2 z/∂y². அந்த ரிலேஷன் கிடைச்சிச்சா? ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் 30ல இருந்து வாட் இஸ் யுவர் c² ஓட வேல்யூ என்ன இருக்கு? -a² z/x ∂z/∂x. இப்போ இந்த c² வேல்யூவை ஈக்குவேஷன் 32ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? zx into ∂2 z/∂x² plus x into ∂z/∂x whole square minus z into ∂z/∂x = 0. Now equation similarly putting the value of c² equation 31ல from equation 31ல இருந்து 33க்கு again substitute பண்றோம். அப்போ ரிலேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2 ரிலேஷன் இருக்குல்ல, 34 and 35. 34 வந்து ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், 35 வந்து ரிலேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனோட ஆர்டர் என்ன? 2. அப்ப நம்மளுடைய கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து x² by a² plus y² by b² z² by c² = 1. 3 வேரியபிள் என்ன இருக்கு? x, y, z. நம்ம z தான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்ப வித் ரெஸ்பெக்ட் டு x வரத p டினோட் பண்றோம், வித் ரெஸ்பெக்ட் டு y வரத எதுல டினோட் பண்றோம்? q டினோட் பண்றோம். அப்ப நமக்கு 3 வேரியபிள் இருக்கு, 3 கான்ஸ்டன்ட் இருக்கு. So we get a 2 partial differential equation
ஒன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், இன்னொன்று வந்து எதுக்கு பேசிக்கா வருது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஆனா ரெண்டு ஈக்குவேஷனுமே என்ன ஆர்டர்ல இருக்கு, ஆர்டர் 2ல இருக்கு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், eliminate the arbitrary function capital F from the equation and obtain the corresponding PDE. இப்போ இதில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், எஃப் வந்து எலிமினேட் பண்ணணும்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் பிடிஇ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இல்லை எஃப்ல ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் கமா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்கா. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டை யூன்னு எடுத்துக்கணும், செகண்ட் கோஆர்டினேட் என்ன எடுத்துக்கணும், வின்னு எடுத்துக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட். செகண்ட் கோஆர்டினேட் என்ன, வி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஜெட் ஸ்கொயர். அப்ப ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் எதுல மார்க் பண்ணலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு 0. இப்போ அந்த எஃப் ஆஃப் யூ கமா வியை டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, டோ எஃப் பை டோ யூ பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும், டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ யூ பை டோ இசட் இன்டு டோ இசட் பை டோ எக்ஸ். ஏன்னா இசட்லயும் எக்ஸ் ஒய் இருக்கு, பிளஸ் டோ எஃப் பை டோ வி இன்டு டோ வி பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ இசட் இன்டு டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்ப இதுல என்ன இருக்குன்னு பாருங்க, யூஎக்ஸ் என்ன, நம்மளுடைய ப்ராப்ளத்துல யூஎக்ஸ் என்ன, யூஎக்ஸ்ன்றது 1. அடுத்தது யூஒய் என்ன, அகைன் 1. சரியா. அடுத்தது யூஎக்ஸ் யூஇசட் என்ன, யூஇசட் ஓட வேல்யூ வந்து அகைன் 1. அதே மாதிரி விஎக்ஸ் என்ன 2x, அகைன் விஇசட் என்ன மைனஸ் 2z. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. அது என்ன ரிலேஷன், டோ எஃப் பை டோ யூ பை dou f by dou v equal to minus 2 into x minus pz divided by 1 plus p. Similarly, இப்போ f of u comma v equal to 0 ல differentiating that equation 37 partially with respect to y. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்களேன், dou f by dou u. அப்போ again u with respect to y க்கு differentiate பண்ணணும். அப்போ open a bracket, dou u by dou y plus dou u by dou z by dou y plus dou f by dou v into dou v by dou y plus dou v by dou z into dou z by dou y equal to 0. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும், uy uz எல்லா vy vz இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ரிலேஷன் கிடைக்குதா, dou f by dou u by dou f by dou v. இப்போ ஆல்ரெடி நமக்கு ஈக்குவேஷன் 39ல ஒரு dou f by dou u dou f by dou v with respect to x க்கு கிடைச்சிருக்கு. இங்க வந்து dou f by dou u by dou f by dou v with respect to y கிடைச்சிருக்கா. ஸோ ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்றோம், அப்போ ரிலேஷன் கிடைக்குதா, that is x minus pz by 1 plus p equal to y minus qz by 1 plus q. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன் எழுதிடலாமா. அப்ப நம்மளுடைய கொடுத்திருக்க f எலிமினேட் பண்ணிட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எலிமினேட் கேபிட்டல் f from equation 39-14 இருக்குல்ல, அந்த ரிலேஷன் தான் f எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ f எலிமினேட் பண்ணோடனே அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு ஃப்ரேம் பண்றோம். அது என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா y plus z into p minus x plus z into q equal to x minus y. இதானது பார்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எஃப் எலிமினேட் பண்ணணும், அடுத்தது வந்து அதனுடைய கரஸ்பாண்டிங் பிடிஇ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் 7, எலிமினேட் த ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஃப்ரம் த ஈக்குவேஷன் அப்டைன்ட். இதுவும் அதே கான்செப்ட் தான், capital f of z minus x comma xy equal to 0. Obtain the corresponding partial differential equation. Let u equal to z minus x and v equal to v equal to xy. அப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எதுல மாறுது நமக்கு, capital f of z minus x comma xy that is equal to capital f of u comma v that is equal to 0. இப்ப நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, p into dou u v by dou yz plus q into dou u v by dou zx equal to dou u v by dou xy. இப்போ இந்த ரிலேஷன் நம்மள dou u v by dou yz இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல போட்டு கண்டுபிடிக்கணும். தட் இஸ் dou u by dou y, dou u by dou y, again dou u by dou z. செகண்ட் ரோல வந்து dou v by dou y, dou v by dou z. இது எல்லா ரிலேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா xp மைனஸ் yq. இந்த ரைட் சைடில் டோ யூ வி பை டோ எக்ஸ்ஒய் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ் ஆயிரும். அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பி மைனஸ் ஒய்க்யூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதான் வந்து நம்மளுடைய ரிக்வயர்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்தது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். யூ மே ரீகால் த மெத்தட் யூ லேர்ன்ட் இன் 15 செக்ஷன் 15ல யூனிட் 15 பார்த்தோம்.
that the problem of finding an integrating factor of the particular form of the total differential equation consists of total differential equation and p of x comma y dx plus q of x comma y dy equal to 0 consists in determining a function mu of x comma y for which mu p dx plus mu q dy dou y of mu p equal to dou by dou x of mu q, which is a partial differential equation of first order. என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க, mu of x comma y and for unknown என்ன p and q. So find a partial differential equation from each of the following surfaces. இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இதில் 4 z equal to f of xy by z. அடுத்த ப்ராப்ளம் என்ன, z equal to xy plus f of x square plus y square and then capital F of x square plus y square plus z square comma z square minus 2xy equal to 0. Fourth one என்ன, 2z equal to alpha x plus y the whole square plus beta. இப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் given equation z equal to f of xy by z. இப்போ இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். லெஃப்ட் சைடு என்ன ஆகும்னு சொல்லுங்க, dou z by dou x. dou z by dou x நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆல்ரெடி p மார்க் பண்ணியிருக்கோமா. அடுத்து dou z by dou x equal to p, அது லெஃப்ட் சைடு. அடுத்து ரைட் சைடில் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ வந்து f dash of y by z minus xy by z squared into p. அண்ட் தென் q-ஓட அகைன் இதை வந்து இந்த xy by z வந்து தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ரிலேஷன் கிடைக்கும். யூவி ஃபார்ம்ல z ஸ்கொயர் z இன்ட்டு xy இருக்கும். z xyல y மட்டும் வரும். அடுத்ததுல xy வச்சுட்டு z டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dou z by dou xல p கிடைச்சிருமா. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மை செப்பரேட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்குது, y by z மைனஸ் xy by z ஸ்கொயர் இன்டு p. இங்க வந்து ஃபர்ஸ்ட் f டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of xy by z, அதை அண்டர்ஸ்டுடாங்க சரியா. அடுத்து xy by z u by v ஃபார்ம்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். xy by z u by v ஃபார்ம்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்து z ஸ்கொயர், அப்போ z இன்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் xy, அது வந்து y கிடைக்கும். மைனஸ் xy இன்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் z என்ன, dou z by dou x, தட்ஸ் வேல்யூ என்ன p. அப்போ இதை டேர்மை வந்து இண்டிவிஜுவலாக ஸ்பிளிட் பண்ணும்போது இந்த கான்செப்ட் கிடைச்சிடும். இது ஒன்றும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். f dash of xy by z அதான் அண்டர்ஸ்டுடாங்க. ஸோ p ஈக்குவல் டு f dash இன்ட்டு செப்பரேட் டேர்ம் y by z மைனஸ் xy by z ஸ்கொயர் இன்ட்டு p. அதே மாதிரி q-ஓட வேல்யூ என்ன, f dash of x by z minus xy by z square into q, where f dash is a derivative of f with respect to xy by z. நம்ம இது ரெண்டுல எலிமினேட் பண்ணலாம். எப்படி எலிமினேட் பண்ணலாம், ஈஸி பாருங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணும்போது f dash என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். p by q ஈக்குவல் டு த நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் கிடைச்சது. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதான் என்னது, ரிக்வயர்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதுல ரெண்டாவது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க, z ஈக்குவல் டு xy பிளஸ் f ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரெண்டாவது ப்ராப்ளம், டிஃபரன்ஷியேட்டிங் த அபவ் ஈக்குவேஷன் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பி கிடைச்சிடும். xyல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய் கிடைக்கும். பிளஸ் 2x இன்ட்டு எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எஃப் டேஷ்பா. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2x கிடைக்கும். அப்போ நமக்கு ரிலேஷன் என்ன கிடைக்குது, p மைனஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2f டேஷ். சிமிலர்லி q மைனஸ் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 2f டேஷ் கிடைச்சிடும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா வந்து நம்மளுடைய இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். எஃப் டேஷை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, py மைனஸ் qx ஈக்குவல் டு y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் அ ரிக்வயர்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நம்மளுடைய தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாருங்களேன். capital F of uv equal to 0. Differentiating the above equation with respect to x and y partially and eliminating dou f by dou u and dou f by dou v. So, பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ p into dou uv by dou yz plus q into dou uv by dou zx equal to dou uv by dou x. இதில் ஒவ்வொரு இடமே கண்டுபிடிச்சு லெஃப்ட் சைடை தனியாக கண்டுபிடிச்சு ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். அதே மாதிரி நம்மளுடைய ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான் ப்ராப்ளத்தில் வந்து ஃபோர்த் 2z ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா. இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னன்னு பாருங்க. இப்போ 2z ஈக்குவல் டு ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ரிலேஷன் கிடைக்குதா. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி எதை எலிமினேட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா
அதுலேருந்து ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா xp ப்ளஸ் qy ஈக்குவல் டு q ஸ்கொயர். ஸோ அதுக்கு பேர் தான் அது ரிக்வயர்டு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நான் சொன்னேன்ல, த்ரூ அவுட் சாப்டர் வந்து பி வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், கியூ வந்து எதை மார்க் பண்ணுது டோ இசட் பை டோ ஒய். அப்போ ஈக்குவேஷன் கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். This equation said to be linear. If f is linear, each of the variable z, p and q and the coefficient of these variable are functions only of the independent variable x and y. Is a linear equation. And then the most general linear first order PDE has the following, that is p of xy q p plus q of xy q plus r of xy z equal to capital H of x comma y. P, Q, R and H are functions only of the independent variable x and y. So இந்த ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ். அப்போ எப்போ ஹோமோஜீனியஸாக இருக்கும்னா h of x, y 0 இருந்தால் ஹோமோஜீனியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரைட் சைட் டேர்ம் வந்து 0 இருந்தால் கிவன் ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ். ரைட் சைட் டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் கிவன் ஈக்குவேஷன் வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் பாருங்க. yp plus xq equal to xy. ஈக்குவேஷன் 48 and 49 வந்து ரைட் சைட் டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்களேன், xp மைனஸ் yq மைனஸ் nu ஈக்குவல் டு 0. ஒன்லி லெஃப்ட் சைட் டேர்ம் மட்டும் தான் இருக்கு, ரைட் சைட் டேர்மே இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷன் 50 என்ன ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இஃப் யூ கேன் ரைட் த கிவன் ஈக்குவேஷன் p of xy p plus q of xy q equal to r of xy z, then it is called semi-linear partial differential equation. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயர் லீனியராக இருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பி பிளஸ் ஒய் ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன். அடுத்ததுல பாருங்களேன், ஒய்பி பிளஸ் எக்ஸ் கியூ வந்து 48. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் ஒய் பி பிளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஒய் கியூ ஈக்குவல் டு ஆர் ஆஃப் இட்ஸ் கால்ட் செமி லீனியர் partial differential equation of first order. Here the coefficient p and q are independent of each other. They are function of only independent variable. Whereas capital R வந்து எதை denote பண்ணுதுன்னா arbitrary function of both dependent and independent variable. So இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். என்னன்னு பாருங்களேன், p x of x plus y equal to q y of x plus y minus this. This is a semi-linear equation. அதே மாதிரி xp plus yq equal to z square plus x square. அதான் ஆர்டர் 1 வருது, ஆர்டர் 2 எக்ஸிஸ்ட் ஆகுதா. ஃபர்ஸ்ட் டைப் வந்து லீனியர் டைப் பார்த்தோம், அடுத்து செமி லீனியர், தேர்ட் ஒன் வந்து குவாசி லீனியர். குவாசி லீனியர்னு எதை சொல்றான் பாருங்களேன், p of xy z p plus q equal to r of r, the coefficient p q are function of x y and z. Such equation linear in the highest order derivatives. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஈக்குவேஷனுக்கு பேர் தான் அது குவாசி லீனியர். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, z into xp minus yq equal to y square minus x square. அடுத்தது y plus zx into p minus x plus yz into q equal to x square minus y square equal to z. ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் குவாசி லீனியர் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்ன இவ டைப் பார்த்தோம், லீனியர் பார்த்தோம், அடுத்து செமி லீனியர், அடுத்தது குவாசி லீனியர் ஈக்குவேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எலிமினேட் a and b of the family of a plane z equal to ax plus by plus a square plus b square. Determine the partial differential equation of the family of plane. State the complete integral of the equation. Find its singular integral, general integral. அப்போ இதில் 3 பார்க்க போகிறோம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எலிமினேட்டிங் ஏ அண்ட் பி எலிமினேட் பண்ணோம்னா ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அடுத்தது ஸ்டேட் த கம்ப்ளீட் இன்டெக்ரல், சிங்குலர் இன்டெக்ரல், ஜென்ரல் இன்டெக்ரல். கொடுத்துருக்க ஃபேமிலி ஆஃப் பிளேன் என்ன, இல்லை ரைட் சைடில் உள்ள எல்லா டேர்மே இதில் கொண்டு வந்தோம்னா லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைடு மைனஸ் ரைட் சைடு ஈக்குவல் டு 0 கிடைக்குமா. அந்த 0 கிடைக்கிறத ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் f is equal to z minus ax plus by plus a square plus b square equal to 0. அப்போ இதை வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ எஃப் என்ன ஆகும், தட் இஸ் இந்த ரைட் சைட் டேர்ம் இருக்குல்ல, இசட் வந்து என்ன ஆகும், டோ இசட் பை டோ எக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் ஏ. அதே மாதிரி கியூ மைனஸ் பி ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேருந்து ஏ பி எலிமினேட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 17 which is a partial differential equation of the given family of plane. Equation 79 is a linear first order partial differential equation. So நமக்கு equation 77 is a 2 parameter family of a plane. It represents a complete integral. Now using the relation in 69, that is we get dou f by dou a equal to 0, x plus 2a equal to 0, and then substituting the values we get the singular integral as this value, so which is a paraboloid of revolution, that is 4z equal to minus of x square plus y square. Now we pass on to next example. Find the partial differential equation of 2 parameter
family of a sphere of radius 1 in the plane okay, xyz space whose centers a, b, 0 lie on the plane xy plane. State their complete integral, find general integral, singular integral. Two parameter family of a sphere of radius 1 கொடுத்துட்டான். அது எந்த ஸ்பேஸ்ல இருக்கு, xyz space whose centers are a, b, 0. ஸோ அது வந்து எங்க லை ஆயிருக்கு, இந்த xy plane. அப்ப இதுக்கு a, b, 0க்கு ஸ்பியரோட ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, x minus a the whole square plus y minus b the whole square plus z square equal to 1. So, இதுல வந்து first order partial differential equation satisfied by two parameter family of surfaces. Therefore, this is given as z square into 1 plus p square plus q square equal to 1. இது எப்படி கிடைக்கும்னா, இந்த 83 ஈக்குவேஷன் வந்து partial derivative with respect to x க்கு பண்ணணும், அதே மாதிரி partial derivative with respect to y க்கு பண்ணணும். அது ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 84, that is z squared into 1 plus p square plus q squared equal to 1. So the relation 83 is the complete integral of PDE since it involves a constant, two arbitrary constant. If you say b equal to b of a in equation 83, we get a one parameter family of spheres whose centers are a, b of a, 0 and which lie on the curve y equal to b of x in the xy plane. So the envelope of the family அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, x minus a the whole square plus y minus of b of a the whole square plus z square equal to 1. So அதோட into y minus b of a equal to 0. So இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நமக்கு எதை டிட்டர்மைன் பண்ணுறது, டிட்டர்மைன் சர்ஃபேஸ். ஆக்சிஸ் வந்து என்னன்னா y equal to b of x which is the general integral of the given equation. So இப்போ particular value b equal to 2a போட்டிங்கன்னா a ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னா x plus 2y by 5. அப்போ இந்த வேல்யூ ஆஃப் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ரிலேஷன் கிடைக்கல, y minus 2x whole square plus 5z square equal to 5. இங்கேயும் பாருங்களேன், இந்த பராமீட்டர் ரெண்டும் எலிமினேட் ஆயிடுது, ஏபி ரெண்டும் எலிமினேட் ஆயிடுது. ஸோ ஈக்குவேஷன் 87 is called as a particular integral of the family. So the two parameter family gives yet another envelope which you can obtain by eliminating a and b. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் a and b எலிமினேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், அப்போ partial derivative with respect to x பார்க்கணும், partial derivative with respect to y or ordinary derivative with respect to x and y போட்டிங்கன்னா x 2 into x minus a, y differentiate from 0 y z into 0 y minus b equal to 0. And this implies இதில் substitute பண்ணிங்கன்னா z square equal to 1. அப்போ z ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், plus or minus 1. Hence, envelope of two parameter family is a pair of plane. What is a plane? Z equal to plus or minus 1. So equation 88 gives us a singular integral of partial differential equation 84. Alternatively, we can obtain a singular integral of PDE directly by using the relation 72. So you are obtaining the form f is equal to z square into 1 plus p square plus q square minus 1 equal to 0. Fp equal to 2z square p equal to 0. This implies p equal to 0. Fq equal to 2z square q equal to 0. அதிலிருந்து என்ன கிடைக்குது, q equal to 0. Therefore, the equation p and q in this equation 89, we obtained z equal to 1, z equal to minus 1, which is same as the given by equation 88. 88ல நம்ம வந்து அதான் கண்டுபிடிச்சிருக்கோம், z equal to 1, z equal to minus 1. Now, given the two parameter family of plane z equal to ax plus by plus a square plus b square is the complete integral of PDE z equal to px plus b. Determine its particular integral. We can find a number of particular integral starting with the complete integral. இதில் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, parameter of the family வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா complete integral அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதோட corresponding particular integral. Here we give two particular integral. Here a equal to b equal to root of 1 minus a square, and then this means that we can take only one subsystem of a plane from relation. Therefore, the equation of this one parameter family of a plane is capital F is equal to z minus ax minus root of 1 minus a square y equal to 1. அப்போ ஒரு ஈக்குவேஷன் f கிடைக்குதா, ஸோ அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dou f by dou a equal to 0 ரிலேஷன் கிடைக்கும். Again, we are differentiating, solving for the equation 92. For a, we get a ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, x by root of 1 x square plus y square. Substituting the above values of a in this, we get right circular cone. So the right circular cone ஓட equation என்னன்னா z minus 1 the whole square equal to x square plus y square. Now for equation 93, a particular integral of partial differential equation, in order to find one or more particular integral in equation 90, we make another choice of b of a, that is b equal to b of a equal to a.
அப்ப capital F ஓட value என்ன? Z minus A. Overall view about this unit PDE can rise in many ways in geometry, physics and mathematics. For instance, elimination of arbitrary function dependent surface of revolution. அதாவது surface of revolution கண்டுபிடிக்கணும்னா எதை eliminate பண்ணணும்? arbitrary function eliminate பண்ணணும். On elimination of two constants, define two parameter family of surface. Between the equation, define the family of surfaces and its partial derivative with respect to independent variable. ரெண்டு கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணும்போது நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்? டூ பாராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேஸ்ல ரெண்டு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணோம்னா பிட்வீன் த ஈக்குவேஷன் அது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா ஃபேமிலி ஆஃப் சர்ஃபேசஸ். ஆன் எலிமினேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேபிட்டல் F, defining a surface of the form capital F of UV equal to 0 are known function of x, y and z. While satisfying the condition of an equation to be exact, then while writing the Hamilton mechanical equation of motion of a dynamic system, while obtaining the Euler equation is for a homogeneous function. General form of first order partial differential equation. First order equation வந்து linear, already பார்த்திருக்கோம் நம்ம. Linearலே வந்து non homogeneous, linearலே வந்து homogeneous, non homogeneous என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் வந்து ஈக்குவல் டு 0 ஆனா நான் ஹோமோஜீனியஸ் எதுக்கு மாறிடும்? ஹோமோஜீனியஸா மாறிடும். அடுத்தது செமி லீனியர் அண்ட் தென் குவாசி லீனியர், நான் லீனியர். And then solution of complete integral, general integral, simple singular integral. And then we are pass on to special integral. So in the concept area, நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம்? யூனிட்ஸ் இருக்கிறதுனால இந்த யூனிட் தெரியறதுனால இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்றதான். ஃபர்ஸ்ட் லெக்ராஞ்சிஸ் வருது. கம்பேசபிள் சிஸ்டம்ன்றது அது ஒரு கான்செப்ட், அதுக்கு ஒரு ஐடென்டி கொடுத்துருப்பான். கம்பேசபிளா இருக்கணும்னா அதுக்கு ஐடென்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன் ஃபார் சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் பிடிஇ வந்து கம்பேசபிள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் லீனியர் பிடிஇ கம்பேசபிளா இருக்கணும், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அடுத்த மெத்தட் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம்னா சார்பிட்ஸ் மெத்தட். அடுத்தது ஐடென்டிஃபை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் நான் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடிஇ அண்ட் அப்டைன் their complete integral using shorter method. Theorem 1, the general solution of quasi-linear Lagrange's equation. ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? f is an arbitrary. ஸோ இதனுடைய simultaneous part என்னன்னா dx by p, p ஓட கோஎஃபிஷியன்ட் போடணும். dy by q ஓட ஸ்மால் q ஓட கோஎஃபிஷியன்ட் தான் கேபிட்டல் q, ஸ்மால் p ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? கேபிட்டல் p. rன்றது ரைட் சைடுல அப்படி தனியா வந்துடும். அப்ப dx by p of xyz equal to dy by q of xyz. இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் அப்படி dz கீழே வந்துடும். So first example 1, find the general integral of partial differential equation. இங்க என்ன இருக்கு? zt plus z into zx equal to 0 இருக்கா? அப்ப இது dt க்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் என்ன? zt ஓட கோஎஃபிஷியன்ட் 1, zx ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? z. அப்ப dx by z. ரைட் சைட் டேர்ம் ஃபுல்லாவே நமக்கு என்ன இருக்கு? 0 இருக்கா? அப்ப dz. அதாவது யூசுவலா x y z இருக்க இடத்துல இங்க என்ன மூணு வேரியபிள் இருக்குன்னா t x z. ஓகேவா? அப்ப t க்கு dt dx dz. dtன்றது என்ன? எதோட கோஎஃபிஷியன்ட் போடுவோம்? zt ஓட கோஎஃபிஷியன்ட். இதுல இருந்து ரெண்டு இன்டெக்ரல் ஃப்ரேம் பண்றோம். அதை வந்து ஜெனரல் இன்டெக்ரல்ல போடும்போது கேபிட்டல் f of z, x minus zt equal to 0. இதை எப்படி எழுதலாம்னா z of x, t equal to phi of x minus zt. ஸோ இதுல வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். This can be done by differentiating with respect to t and x, then substituting it in the given equation. So in this case we have zt equal to இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குது. zt கண்டுபிடிச்சிட்டோமா? சிமிலர்லி zx கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த zt zx எங்க கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? zt plus zx equal to 0. இப்போ zயும் zxம் கண்டுபிடிச்சிட்டோமா? அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதான்னு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணா the solution given by equation 12 satisfy the given equation. Solution எது? 12th equation என்னன்னு பாருங்க.
கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் கமா எக்ஸ் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 0. அதை தான் இப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம்னு போட்டிருக்கோம். இசட் ஆஃப் எக்ஸ் கமா டி. ஏன்னா நம்மளுடைய 3 வேரியபிள் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் டி எக்ஸ் இசட். சரியா? அப்போ இசட் ஆஃப் எக்ஸ் கமா டிக்கு வந்து ஃபை ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜெட். இந்த ஒரு ஈக்குவேஷன்ல தான் நம்ம வந்து சொல்யூஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. Therefore, the solution given by equation 12 satisfies the given equation. Find the general integral of the following partial differential equations. General integral கண்டுபிடிக்க போறோம். இங்க பாருங்களேன், p ஓட கோஎஃபிஷியன்ட் 1, q ஓட கோஎஃபிஷியன்ட் 1. ரைட் சைடு ஃபுல்லா என்ன இருக்கு? x y z இருக்கு. அப்ப நம்மளுடைய வேரியபிள் என்ன? இங்க x y z தான். அப்ப dx by the coefficient of p, dy by the coefficient of q, that is equal to dz by x plus y plus z. Now taking the first two fraction. ரெண்டு fraction எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x minus y equal to c. அடுத்தது r x is equal to c1 plus y. c1 plus y. அடுத்து taking the last two fraction எடுங்க. last two fraction எடுத்தீங்கன்னா dz by dy minus z equal to c1 plus 2y. இப்போ வந்து இது வந்து லீனியர் ஈக்குவேஷன்ல இருக்கு. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து e பவர் integral of the coefficient of z இங்க என்ன மைனஸ் இருக்கு. அப்ப e பவர் integral of minus v by e power minus y. அதுக்கு சொல்யூஷன் லீனியர் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அப்போ z இன்ட்டு e பவர் மைனஸ் y ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் அந்த ரைட் சைடில் உள்ள டேர்ம் அப்படி போடணும் இன்டெக்ரலுக்குள்ள இன்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் பிளஸ் c2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா? அப்போ z ஈக்குவல் டு நமக்கு என்ன ரிலேஷன் கிடைக்குது? c2 e பவர் y மைனஸ் open a bracket c1 plus 2y plus 2. அடுத்த so c2 e power y minus x plus y plus 2. so அதில் ரிலேஷன் கிடைக்குது. அப்போ கேபிட்டல் f of x minus y comma e power minus y into z plus x plus y plus 2 equal to 0. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து c1. c1க்கு ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. அதாவது what is your c1 equal to x minus y. அப்போ c1 equal to x minus y. இங்கே அடுத்த ரிலேஷன் வந்து c2ல கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ இது ரெண்டையும் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் டு 0. ஃபைண்ட் ஜென்ரல் இன்டெக்ரல் ஆஃப் த ஃபாலோயிங் PDE x minus y into p plus x plus y into q equal to 2xz. இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். dx by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p. இதுக்கு பேர் தான் என்னது? லெக்ராஞ்சிஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன். dx by x minus y equal to dy கீழே கொண்டு வந்துடணும். அப்போ டேக்கிங் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃப்ராக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். அதை சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்குது. ஸோ இதுல இருந்து y by x equal to vன்னு எடுத்துட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணி அப்போ dy by dx வல ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அப்போ இதை வந்து ஈஸியாக நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைட் டேர்ம் என்ன வருதுன்னு பாருங்களேன். 2dx by x equal to 2dv by 1 plus v square minus 2v dv by 1 plus v square. இன்டகிரேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைட் டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? 2 into log x. ரைட் சைட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து tan inverse v 2 into tan inverse v minus அடுத்த டேர்ம் வந்து லாக்ல வந்துடும். லாக் ஆஃப் 1 plus v square. அப்போ உங்களுடைய கான்ஸ்டன்டையுமே நீங்க எதில் சூஸ் பண்ணிக்கலாம்? லாக் ஆஃப் c1. அப்போ என்ன கிடைக்குது? லாக் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 into tan inverse v க்கு பதிலாக y by x மைனஸ் லாக் இன்ட்டு 1 plus அகைன் v ஸ்கொயருக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? y ஸ்கொயர் by x ஸ்கொயர். ஏன்னா y by x ஈக்குவல் டு vன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பிளஸ் லாக் ஆஃப் c1. இப்போ லாக் எல்லாம் கம்பைன் பண்ணிட்டு tan inverse இன்னொரு சைட் கொண்டு போயிடுங்க. இப்போ வந்து லாக் எலிமினேட் பண்ண ரைசிங் த e பவர் ஆன் போத் சைட். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் equal to c1 into e power 2 tan inverse y by x. இப்போ வந்து x square plus y square e power minus இந்த சைடு வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? e power minus 2 into tan inverse y by x equal to c1. இப்போ ஒரு மல்டிப்ளையர்ஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸா 3 ரேஷியோ இருக்குல்ல, 3 ரேஷியோ இருக்கா? இந்த 3 ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணி ஒரு சிம்பிளிஃபை பண்ற மாதிரி மல்டிப்ளையர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம்னா அந்த மல்டிப்ளையர்ஸை வச்சு கீழே டினாமினேட்டர்ல வந்து ஒரு லீனியர் காம்பினேஷனா போடும்போது 0 வரும். அதான் கான்செப்ட். இந்த லெக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் 21 இருக்குல்ல, 21ல வந்து அடுத்த ரேஷியோ என்ன போடுவோம்னா அந்த மல்டிப்ளைஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை மல்டிப்ளை. கண்டிப்பா டினாமினேட்டர் வந்து 0 வர்ற மாதிரி மல்டிப்ளையர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதான் கான்செப்ட். இப்போ பாருங்க இங்க என்ன மல்டிப்ளையர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிப்போனா 1 1 minus 1 by z. இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல 1 1 minus 1 by z. அப்ப dx plus dy minus 1 by z dz divided by x minus y plus x plus y minus 1 by z into 2xz. z cancel ஆயிருமா? x x 2x ஆயிரும், y y cancel ஆயிருது, 2x இங்க வந்து minus 2x இருக்கு.
கண்டிப்பா இந்த 2 ரேஷியோவும் 3 ரேஷியோ ஈக்குவல் டு இந்த ரிலேஷன். அந்த ரிலேஷன்ல டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். அப்ப நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணி அந்த நியூமரேட்டர் நம்ம என்ன செய்றோம்? இன்டகிரேட் பண்றோம். dx plus dy minus dz by z equal to 0. இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா dx இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x கிடைக்கும். dy இன்டகிரேட் பண்ணீங்கன்னா y கிடைக்கும். minus dz by z இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log z கிடைக்கும். So that is equal to some constant c2. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் c1 போட்டுறோம். செகண்ட் கான்ஸ்டன்ட் வந்து இந்த 3 ரிலேஷனை வச்சு எதை வச்சு பண்ணணும்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1 2 எடுத்து பண்ணலாம், அல்லது 2 3 எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணலாம், அல்லது 3 1 எடுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த 3 ரிலேஷன்ல எதுவுமே நமக்கு ஆப்டா வரல அப்படின்னா நம்ம மல்டிப்ளையர்ஸை யூஸ் பண்ணி 3 நியூமரேட்டர் உள்ள டேர்ம் மல்டிப்ளையர்ஸோட லீனியர் காம்பினேஷனை எழுதணும். டினாமினேட்டர் உள்ள டேர்ம் என்ன செய்யணும்? அந்த 3 மல்டிப்ளையர்ஸ் வச்சு லீனியர் காம்பினேஷனை எழுதணும்னா கண்டிப்பா டினாமினேட்டர் வேல்யூ வந்து 0 வரணும். அப்ப நியூமரேட்டர் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அதை இன்டகிரேட் பண்ணா நமக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் c2 கிடைச்சிரும். ஸோ நம்மளோட ரிக்வயர்ட் ஜெனரல் இன்டகிரல் என்ன கிடைக்கும்னா கேபிட்டல் F ஆஃப் the first coordinate as c1, second coordinate as c2 equal to 0. இதான் கொடுத்திருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம ஜெனரல் இன்டகிரல் கண்டுபிடிக்கிறது. இப்போ find the equation of integral surface of the equation x cube p plus y into this q equal to z into 2x square plus y, which passes through the curve gamma naught in which x naught equal to 1, y naught equal to s, z equal to s into 1 plus s. S is the dividing parameter of the curve. So நம்ம இதுல equation of integral surface கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? பியோட கோஎஃபிஷியன்ட் டிஎக்ஸ், ஏன்னா இங்க கொடுத்துருக்க வேரியபிள் 3 வேரியபிள் என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இஸ். ஓகேவா? அப்ப டிஎக்ஸ் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு டிஒய் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூ ஈக்குவல் டு டிஇசட் பை இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம் அப்படி டினாமினேட்ல கொண்டு வந்து இப்போ இந்த ஈச் ஃபிராக்ஷன் ஒரு மல்டிப்ளையர்ஸ் எடுக்கிறோம். என்ன மல்டிப்ளையர்ஸ் எடுக்க போறோம்னா minus x inverse, y inverse, minus z inverse. இப்போ x inverse minus x inverse மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு minus x ஸ்கொயர் கிடைக்குமா? இல்லை y inverse போட்டிங்கன்னா y கேன்சல் ஆயிரும், பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் y கிடைக்கும். அகெயின் தேர்ட் இதில் வந்து z inverse போடுங்க. அகெயின் minus 2x ஸ்கொயர் பிளஸ் y கிடைக்குமா? அப்போ எல்லாம் வந்து கேன்சல் ஆகி 0 ஆயிடுது. அப்போ இந்த ஈச் ஃப்ராக்ஷன் வந்து மல்டிப்ளையர்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது கிடைக்குது. வாட் ஆர் த மல்டிப்ளையர்ஸ்? நம்மளுடைய மல்டிப்ளையர்ஸ் என்னென்னா minus x inverse plus y inverse minus z inverse. சரியா? ஸோ இது 3 மல்டிப்ளையர்ஸை வச்சு நியூமரேட்டர்ல உள்ள dx dy dz மல்டிப்ளை பண்றோம். அதே மாதிரி டினாமினேட்டர் உள்ள டேர்மை மல்டிப்ளை பண்றோம். அப்போ ரிலேஷன் கிடைக்குது. என்ன ரிலேஷன் கிடைக்குது? x inverse dx minus y inverse dy plus z inverse dz equal to 0. இப்போ நம்ம ஈஸியா இதை வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா y equal to c1 xz. ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எல்லாமே dx by x minus dy by y plus dz by z equal to 0. அப்போ எல்லாமே லாக்ல வரும். உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டும் லாக்ல எடுப்போம். அப்போ உங்களுக்கு என்ன ரிலேஷன் கிடைக்கும்னா y equal to c1 xz. On solving the pair formed first and third fraction கம்பைன் பண்ணும்போது ஒரு ரிலேஷன் கிடைக்குது. 2x by z minus x square by z square dz by x equal to c1. இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா இந்த c1ஓட கம்பைன் பண்ணி ஒரு ஒரு அனதர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அது வந்து c2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை இசட் ஈக்குவல் டு c1x plus c2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y plus c2z. சப்ஸ்டியூட் இந்த இனிஷியல் டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் ரெண்டையும் என்னன்னு கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சிட்டு ஒரிஜினல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதா நமக்கு இனிஷியல் டேட்டா அந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 1, y நாட் ஈக்குவல் டு s, z ஈக்குவல் டு s இன் கர்வ். ஸோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரிலேஷன் கிடைக்கும். அதான் வந்து ரிக்வயர்ட் ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் எ கிவன் சர்ஃபேஸ். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் சிஸ்டம். இந்த கம்பேரபிள் சிஸ்டத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன் தான் என்னது? டோ எஃப்ஜி பை டோ பிக்யூ. இது வந்து ஜெக்கோபியன். ஜெக்கோபியன்னாலே டிட்டர்மினன்ட் வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0. பிக்யூ இருந்தால் டிஇசட்டோட வேல்யூ இந்த மாதிரி அப்டைன் ஆகும். கம்பேரபிளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஷோ தட் த ஈக்குவேஷன் எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒய்க்யூ z into xp plus yq equal to 2xy are comparable and solve them. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கா. ஃபர்ஸ்ட் தான் எஃப்னு எடுத்துக்கணும். அடுத்த ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கணும்? ஜி. ஸோ எஃப் ஈக்குவல் டு 0, ஜி ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இந்த எஃப் ஜிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டோ எஃப்ஜி பை டோ பிக்யூ என்ன கிடைக்குது? நாட் ஈக்குவல் டு 0. அது இருந்தாலே எஃப்என்ஜி சாட்டிஸ்ஃபை த கிவன் the condition for the comparability. அப்போ பியோட வேல்யூ என்ன? y by z, கியூவோட வேல்யூ x by z.
இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா z into dz equal to y dx plus x dy which is an integration. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு ரிலேஷன் கிடைக்குது. அதாவது z square equal to 2xy plus c. ஸோ அந்த ரிலேஷன் கிடைச்ச உடனே அப்போ வந்து ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ரெண்டும் கம்பேரிசபிள் வித் என்ன கண்டிஷன்னா z square equal to 2xy plus c as a one parameter family of common solution. Show that the partial differential equation is comparable with another and find their one parameter family of common solution. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து எஃப்னு எடுத்துக்கணும், செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஜின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம கம்பேரிசபிள் கண்டிஷன் ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் நெசசரி ஐட்டம்ஸ் நமக்கு. எஃப்எக்ஸ், எஃப்ஒய், எஃப்பி. எஃப்எக்ஸ்னா என்ன? டோ எஃப் பை டோ எக்ஸ். எஃப்ஒய்னா என்ன? டோ எஃப் பை டோ கியூ, டோ எஃப் பை டோ இசட். அதே மாதிரி ஜிக்கு கரஸ்பாண்டிங்கா டோ ஜி பை டோ எக்ஸ், டோ ஜி பை டோ ஒய், டோ ஜி பை டோ பி அண்ட் தென் டோ ஜி பை டோ கியூ, டோ ஜி பை டோ இசட். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுடைய மெட்டீரியல்ல கண்டிஷன் 52 தான் கம்பேரிசபிள் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு 0. therefore given system of partial PDE are comparable. ஸோ இப்போ சால்விங் ஈக்குவேஷன் 54 and 55 ஃபார் P and Q பண்ணோம்னா P and Q கிடைச்சிரும். கன்சிடரிங் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூ, ரெண்டு வேல்யூ இருக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ், அதில் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get a part of root 2 by root z into dz equal to dx by root x plus dy by root y, which an integration gives one parameter family of common solution. Now we consider another example. Show that the equation z equal to px plus qy is comparable with any equation. அடுத்த பர்டிகுலராக இன்னொரு ஈக்குவேஷன் கொடுக்கல, அந்த ஈக்குவேஷன் தான் என்ன கொடுத்துருக்கான்? f of xy z pq equal to 0, that is homogeneous in xy and z. ஏன் ஹோமோஜீனியஸ் கொடுக்குறோம்னா லெஃப்ட் சைட் பார்ட் மட்டும் இருக்கு, ரைட் சைட் பார்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து எஃப்ஜி தட் இஸ் கம்பேரிசபிள் கண்டிஷன். இது எஃப்ஜின்றது கம்பேரிசபிள் எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஒய் பிளஸ் எக்ஸ்பி பிளஸ் ஒய்க்யூ இன்ட்டு எஃப்இசட். வாட் இஸ் ஜி? ஜியோட வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டா இசட் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஜி ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு 0. எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் எக்ஸ்ஒய்இசட் அண்ட் இஸ் ஆஃப் டிகிரி சே என். இப்போ இந்த ஆயிலர்ஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து பிளாக் 1ல யூனிட் 4ல் இருக்கு. அங்கே ஆயிலர்ஸ் ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மே இதான், எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எஃப்ஒய் பிளஸ் இசட் இன்ட்டு எஃப்இசட் ஈக்குவல் டு என்எஃப். அப்போ இதில் வந்து என்ன எக்ஸ்பி, இதில் வந்து மைனஸ் என்எஃப். ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆயிடுது. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கம்பேரிசபிலிட்டி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதனால கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இசட் ஈக்குவல் டு பிஎக்ஸ் பிளஸ் கியூஒய் எதோட கம்பேரிசபிளா இருக்கு? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய்இசட் பிக்யூ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இருந்தா அது வந்து கம்பேரிசபிள் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த ப்ராப்ளத்துல இருந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த ஹெட்டிங் வந்து சார்பிட்ஸ் மெத்தட். சார்பிட் y plus 2 into z dou f by dou q equal to 0. அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதான இந்த ஃபங்க்ஷன் கேபிட்டல் F which is considered to be equal to dq by minus fy plus 2fz. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது? சார்பிட்ஸ் ஈக்குவேஷன். கொடுத்திருக்க ஈக்குவேஷன் சார்பிட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்டா இந்த ரிலேஷனை போட்டு நம்ம இதுல இருந்து என்ன பண்ண முடியும்? இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அதான் நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம், ஃபைண்ட் கம்ப்ளீட் இன்டெக்ரல். அவனுக்கு கொடுத்த ப்ராப்ளத்துல பை சார்பிட்ஸ் மெத்தட். இப்போ எஃப் என்னன்னு எழுதிட்டோம். அந்த முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் 65 போட்டோட அதனுடைய ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். அந்த ரிலேஷன்ல எது நம்ம கன்வீனியன்ட்டா சால்வ் பண்றோமோ அதை சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். நன்றி.